என் நாடியை சிரிக்க வைத்தாய், என் நிலவெல்லாம் வெளிச்சம் தந்தாய், என் நாகரம் மருந்தென்று உன் முன்னே பணிய வைத்தாய். இந்த ஒரு வீடியோ லாஸ்ட் 2 மாசமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பார்க்க மாட்டேன், இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர் வச்சு பண்ற விஷயங்கள் எதுவுமே நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க கூட, இந்த மாதிரி ரீல்ஸ் பார்க்கறது, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்கறது, இந்த மாதிரி எந்த விஷயமும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்றவங்க கூட கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு இன்டர்நெட்டை பிரேக் பண்ண ஒரு விஷயம் கூட சொல்லலாம். எல்லாரும் இதை ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாரும் இதை பார்த்துட்டு இருந்தாங்க. இது சென்னையில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் காலேஜ், ஒரு அரசு பெண்கள் கல்லூரி. அந்த காலேஜுக்கு ஒருத்தர் சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுருக்காங்க. அங்கே இருக்கிற மாணவிகள், அந்த ரசிகர்கள், அந்த ரசிக குஞ்சுகள் விட்டா அவர் மேலே பாஞ்சிருவாங்க போல. அவங்க பிஹேவியர்லாம் ஒரு மாதிரி அப்நார்மலாக இருந்துச்சு. ஒரு மாதிரி அவங்க விடுற சவுண்டு, அவங்களோட பாடி லாங்குவேஜ், அவரை பார்த்துட்டு ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி ஆயிடுறாங்க. அவங்களாவே இல்லை. இப்போ இந்த மாதிரி ஆட்டம் போட்டுட்டு இருக்கிற இந்த பெண்களுக்கு வந்து என்ன வயசு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 18லேருந்து ஒரு 20 வயசுக்குள்ள தான் இருப்பாங்க. ஒரு 18, 19, 20 அந்த ஏஜ் ரேஞ்சில் தான் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து லைஃப்பை பற்றி அதிகமாக தெரியாது. இப்போ தான் அவங்க லைஃப் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் காலேஜ் போகிறாங்க, காலேஜ் படிச்சுட்டு அப்புறம் வேலைக்கு போகணும். இந்த மாதிரி வாழ்க்கையை வந்து இன்னும் அவங்க பார்க்கவே இல்லை. ஓகே, வாழ்க்கையில் இன்னும் பார்க்கறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் அவங்க எங்கே ஆரம்பிக்கிறாங்க, அவங்க லைஃப்பை வந்து அவங்க எங்கே ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர் கிட்ட தான் அவங்க லைஃபே ஆரம்பிக்குது. பட் இந்த பெண்களுடைய பிஹேவியர் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மனப்பிறழ்வு கொண்டவங்க மாதிரி இருக்கு. இது ஒரு நார்மல் மைண்ட்ல இருக்கிறவங்க பண்ற மாதிரியே இல்லை. இந்த ஏஜ் குரூப் இருக்காங்க இல்லையா, இந்த 18, 19, 20, இவங்க வந்து என்னன்னா அடல்சன்ஸ்லாம் தாண்டி வந்திருப்பாங்க. ஆனால் இவங்க மைண்ட் இன்னும் ஒரு மெச்சூரிட்டி ஆகிருக்காது. இன்னும் ஒரு ஃப்ராஜைல் மைண்டாக தான் இருக்கும். அதை வந்து யார் வேணா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற முடியும். ஸோ நீங்கள் யாரை பார்க்குறீங்க, யாரை உங்களுடைய முன்மாதிரியாக வச்சுக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். அவங்க வந்து உங்கள் லைஃப்பை வந்து பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அதனால தான் அவங்களுக்கு பேரே வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ். பட் மனுஷங்களோட பெரிய சாபம் என்ன தெரியுமா, நம்ம வந்து சின்ன வயசாக இருக்கும்போது அம்மான்னு சொல்லி கொடுத்தா அம்மான்னு சொல்லுவோம், அப்பான்னு சொல்லி கொடுத்தா அப்பான்னு சொல்லுவோம். நம்ம ஜஸ்ட் மிமிக் பண்ணுவோம் பெரியவங்கள, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம வளர்றோம், அடல்சன்ஸ் இயர்ஸ் எல்லாம் தாண்டுறோம், டீனேஜ் எல்லாம் தாண்டுறோம். ஆனால் அப்போ கூட நம்ம மைண்டு வந்து இன்னும் கம்ப்ளீட்டாக வளர்ந்துருக்காது. நமக்கு ஒரு 30 வயசு ஆகணும். ஆனால் தான் வந்து ஃபேமிலினா என்னது, மேரேஜ்னா என்னது, குடும்பம்னா என்ன, குழந்தைகள்னா என்னன்ற மாதிரி பல விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். வாழ்க்கையை வந்து நம்ம பார்க்குற பார்வையை மாறும். ஆக்சுவலி அந்த ஒரு மெச்சூரிட்டி வர்ற வரைக்குமே இந்த மாதிரி கலராக ஏதாவது ஒன்று காமிச்சா, ஏதாவது ஒரு அட்ராக்டிவாக ஏதாவது ஒரு காமிச்சா ஈஸியாக வந்து ஏமாந்துருவாங்க. இந்த மாதிரி கவர்ச்சியா ஒரு விஷயத்தை காட்டுறப்போ அது உண்மை அப்படின்னு நம்பிக்கிட்டு ஆட்டம் அந்த மாதிரி அதுக்கு பின்னாலே போறதுக்கு ரெடியா இருக்கிற ஒரு மெச்சூரிட்டியே இல்லாத ஒரு பெண்களை தான் இந்த மாதிரி ஆட்கள் வந்து டார்கெட் பண்றாங்க. அந்த இன்ஃப்ளூயன்சர் அவர் யார் அப்படின்றது நீங்க முதல்ல பார்க்கணும். அவர் என்ன மாதிரி ஆளு, அவர் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஏன் இந்த பெண்கள் வந்து ரொம்ப கிரேசியா இருக்காங்க அப்படின்றத நம்ம we can figure it out. இப்போ அந்த நபர் இருக்கார்ல, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, அவர் நான் பார்த்தது கிடையாது. பட் இப்போ பார்க்குறப்ப தெரியுது அவருக்கு 2.4 மில்லியன் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் பிளஸ் 1.1 மில்லியன் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ். ஸோ 25 லட்சம் பேர் யூடியூப்ல ஃபாலோ பண்றாங்க, 11 லட்சம் பேர் அவரை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்றாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பாப்புலரான ஒரு ஆள். ஸோ இந்த மாதிரி இளம் பெண்களோட மனதை கொள்ளையடித்து அவங்கள பித்து பிடிக்க வச்சு அவங்கள ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி ஆக்கி விட்டுருக்காரு. இவர் அப்படி என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா தான் தெரியுது அவர் லட்சணம். 4 வருஷத்துக்கு முன்னால நம்ம கவர்மெண்ட் வந்து டிக்டாக் வந்து பேன் பண்ணாங்க இல்லையா, ஆனா அது பண்றதுக்கு முன்னால, அந்த பேன் நடக்கிறதுக்கு முன்னால அந்த டிக்டாக்ல நிறைய அக்கப்போர் நடந்துச்சு. என்னன்னா, இது வரைக்கும் யாருக்கெல்லாம் ஸ்பாட்லைட் கிடைக்கலையோ, யாரெல்லாம் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கு வர முடியாம இருந்தாங்களோ, அவங்க எல்லாம் மெயின் ஸ்ட்ரீமுக்கு வர்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அந்த பிளாட்ஃபார்ம் வந்து கொடுத்துச்சு. டான்ஸ் ஆட தெரிஞ்சவங்க, பாட்டு பாட தெரிஞ்சவங்க, அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பிரஷன், நடிகர்கள் மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுக்க தெரிஞ்சவங்க, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ஸ்பாட்லைட்டுக்கு வந்த உடனே இது வரைக்கும் அந்த ஊடக வெளிச்சமே இல்லாம இருந்தவங்க அவங்க திடீர்னு ஃபேமஸ் ஆன உடனே ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த ஃபேமஸ் ஆகிறதுக்கு, அதாவது பீப்புளுடைய அட்டென்ஷன் அவங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக என்னென்னமோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் டிக்டாக் பேன் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் இன்ஸ்டாகிராமுக்கு தாவியாச்சு. இப்போ இன்ஸ்டாகிராம்ல தாவுனதுக்கு அப்புறம் அங்க பண்ண அதே விஷயத்தை பண்றதுக்கான வாய்ப்பு இங்கே கிடைச்ச உடனே இங்கே வந்து ஃபாலோவர்ஸை ஏற்றணும் அப்படின்றதே ஒரு குறிக்கோளை வச்சு காசு கொடுத்து ஃபாலோவர்ஸ் ஏத்துறவங்களா இருக்காங்க. ஆனா இப்போ இந்த இன்ஸ்டாகிராமுக்கு தவிட்டு வந்தவங்க எல்லாரையும் பாத்தீங்கன்னு வைங்களேன், மோஸ்ட்லி அவங்களுக்கு வந்து உள்ள ஒரு விஷயம் இருக்காது. ஆனா இது இருக்கும், நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, நல்லா பாட்டு பாடுவாங்க, அந்த ஆக்டர்ஸ் மாதிரி அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் கொடுக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இதுல வந்து இன்னொரு குரூப், அந்த குரூப்புக்கு வந்து டான்ஸும் ஆட தெரியாது, பாடவும் தெரியாது, ஆடவும் தெரியாது. ஆனா இது தெரியும், என்னன்னா கெட்ட வார்த்தை பேச தெரியும். அப்ப என்ன பண்ணாங்கன்னா, அந்த அட்ராக்ஷன் பீப்புளை வந்து பீப்புள் வந்து அவங்கள பார்க்கணும், மக்கள் வந்து அவங்கள கவனிக்கணும் அப்படின்றதுக்காக கெட்ட வார்த்தைலாம் பேச ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு ஆள் வந்து நம்ம ஜிபி முத்து. இந்த மாதிரி திடீர்னு எல்லார்கிட்டையும் போய் அவங்க ரீச் ஆன உடனே மக்களுடைய அட்டென்ஷனை வந்து அவங்க பக்கத்துல வச்சுக்கணும்ன்றதுக்காக அவங்க என்னென்னமோ பண்ணாங்க. அதுல ஒரு ஆள் தான் நீங்க பார்த்த இவர். இந்த மாதிரி அந்த பெண்களை வந்து ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி மாத்தி வச்சிருக்காரு இல்லையா. சரி, இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒண்ணுமே பண்ணலங்க, சினிமா பாட்டுக்கு லிப்சிங் பண்றாரு, அவ்வளவுதான். இப்போ சினிமாவில் வந்து பாட்டு பாடி ஃபேமஸ் ஆகிறவங்க இருக்காங்க, மியூசிக் போட்டு ஃபேமஸ் ஆகிறவங்க இருக்காங்க. இவர் என்ன பண்ணாருன்னா, எவனோ எழுதி எவனோ கம்போஸ் பண்ணி எவனோ பாடின பாட்டுக்கு இவர் வந்து உதர மட்டும் அசைச்சிட்டு இருக்காரு. கண்களறியா காற்றை போலே கனவில்
அது கூட சேர்ந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள் டாக்ஸிக்கான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. சட்டப்பட்டனை கழட்டி விட்டுக்கிட்டு அந்த பாடியை முன்னால் அப்படியே காமிச்சிக்கிட்டு அப்படியே பலன்னு இவர் சட்டப்பட்டனை போட்டு நான் பார்த்ததே கிடையாது. எல்லா வீடியோலையும் சட்டப்பட்டு தான் திறந்து கிடக்கு, எல்லா வீடியோலையும் அந்த மாதிரி இருக்கு. பிளஸ் வந்து மீசையை முறுக்கிட்டு அப்படியே ஒரு ஆண்மையை காட்டுறாராம். இந்த மாதிரி ஆட்கள் இவங்க ரொம்ப ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு பர்சனாலிட்டி. இவங்க அப்படியே ஸ்லோ மோஷன்ல அவரோட நெஞ்சை காட்டி அந்த நெஞ்சை அப்படியே ஜூம் பண்ணி அப்படியே கேமரா அப்படியே மேலே போய் அவரோட ஃபேஸை காட்டி ஃபேஸ்ல அவரோட கண்ணை காட்டி அவர் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே மயக்கிறாராம் அவருடைய பார்வையிலே. எனக்கு தெரிஞ்சு அவங்க உடம்ப வித்து பொழைக்கிற இந்த விபச்சாரிகள் இருப்பாங்கல்ல, வேசிகள், அவங்க தான் அவங்க உடம்ப வந்து ஃபுல்லா காட்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து உடலை வித்து தான் அவங்களுக்கு வியாபாரமே. இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த விபச்சார மென்டாலிட்டி, ஓகேவா, இந்த மாதிரி அவங்க உடம்ப மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அவங்க நெஞ்சை ஃபோக்கஸ் பண்ணி அவனுக்கே நல்லாவே தெரியும் அவனை யார் ஃபாலோ பண்றாங்கன்னு. ஃபாலோ பண்றது பூரா வந்து சின்ன பசங்க, சின்ன பெண்கள். அந்த பெண்களை வந்து இவன் அட்ராக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா உடம்பையே வந்து ஜூம் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவர்கிட்ட போயிட்டு நீங்க வாழ்க்கையில என்ன சாதிச்சீங்கன்னு கேட்டு பாருங்களேன். அவரால் 3 விஷயம் தான் சொல்ல முடியும். சட்டையை கழட்டிட்டேன், மீசையை முறுக்கிட்டேன், முதல்ல அசைக்கிறேன், 3 விஷயம். ஆனா இதுக்கெல்லாம் போய் விழுறாங்கன்னா அந்த பெண்களுடைய மென்டாலிட்டி எப்படின்னு பாருங்களேன். அவங்க மனநிலை எவ்வளவு கரப்டா இருக்கு. யாராவது ஒருத்தர் கலரா காமிச்சா அப்படியே பின்னாலே போய் ஃபாலோ பண்றது, அந்த அளவுக்கு தான் மெச்சூரிட்டி இருக்கிற ஒரு சில்லி கேர்ள்ஸ். இப்போ நம்ம கமெண்ட்ஸ் படிக்க போறோம். அந்த நபரை வந்து ஃபாலோ பண்ற பெண்கள் அவருக்கு கீழே வந்து அவரோட வீடியோக்கு ஒவ்வொரு வீடியோக்கும் கீழே வந்து அவங்க என்னெல்லாம் கமெண்ட் பண்றாங்கன்னு நீங்க பாருங்களேன். அச்சோ, ஐ கில்லர், கண்களால் கொலை செய்யும் ஒரு வித்தகர், சாட்சி புட்டிங்களே, நார்மலா பீட் ஆகிற ஹார்ட் உங்களை பார்த்தா ஸ்பீடா ஹீட் ஆகுது, ரைமிங்காக வேற கமெண்ட். அடுத்து வந்து அடிக்டட் டு மணின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜே வச்சிருக்காங்க, மணியினுடைய ஃபேன் பேஜ். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 3000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அந்த பேஜில் உள்ள போய் பார்த்தீங்கன்னா மணியுடைய வித்தைகள் எல்லாம் காட்டுவாங்க. மணி எப்படி இருக்காரு, மணியினுடைய கண்கள் எப்படி இருக்கு, அவருடைய உடம்பு எப்படி இருக்கு, அப்படியே ஒவ்வொரு அங்கமாக காமிச்சிருப்பாங்க அவரை. சாட்சி புட்டானே, அந்த கண் இருக்கே உங்கள் லுக்லையே மயக்கிறீங்க. சத்தியமாகவே உங்கள் கண்ணுக்கு தான் 100% அடிமை. தட் இஸ் நாட் ஐ, தட் இஸ் மேக்னெட்டில் செஞ்ச கண்ணியா. மேக்னெட்டு சபா சாமி, நான்லாம் செத்துட்டேன் உங்க பார்வையிலேயே. அடுத்து வந்து கீழே கவிதை வந்து கொட்டுது. என்ன தெரியுமா? நீ எதை கேட்டாலும் தருவேன் என் உயிரை தவிர. ஏன் தரமாட்டாங்க அப்படின்னா அது உன்னிடம் இருக்கிறதே, நான் என்ன செய்வேன். அவங்கிட்ட உயிரை கொடுத்துட்டு என்ன பண்ற, நீ செத்துருன்ற, நீ இருக்கவே வேண்டாம், நீ செத்துரு. அடுத்து நீங்க கீழே போனீங்கன்னா அந்த கவிதை வந்து இன்னும் வேற மாதிரி மாறுது. உன்னை தொட்டு தழுவாமல் என் நாட்கள் தொடரவும் தொடராது, முடியவும் முடியாது. உன்னை நான் நித்தமும் தான் நினைத்து சித்தமும் உறைந்து போனேனடா. அடங்கப்பா. மணி, லவ் யூ மை டார்லிங், உங்கள் ரிப்ளைக்கு வெயிட்டிங். சத்தியமாக உங்களை பார்க்காம என்னால் இருக்கவே முடியலை. சீக்கிரமாக உங்களை நேரில் பார்க்கணும், அந்த மொமெண்ட்டுக்கு வெயிட்டிங். மணி அவர் போடுற எல்லா வீடியோக்கும் கீழே வந்து இந்த அடிக்டட் டு மணி வந்து அடிக்ட் ஆகி அப்படியே பாஞ்சு வந்துடுறாங்க. எல்லா கமெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா இவங்க இருப்பாங்க. என்ன மாதிரி ஆட்கள்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எந்த மாதிரியான ஒரு ஜென்ரேஷனை நம்ம வந்து உருவாக்கி வச்சிருக்கோம், எந்த மாதிரி ஆட்கள் இப்போ உருவாகிருக்காங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி அவரோட ஒவ்வொரு போஸ்ட்டுக்கீழையும் ஒரு 1000 கமெண்ட் இருக்கு. 1000 கமெண்ட் படிச்சீங்கன்னா விட்டா அவரை ரேப் பண்ணுவாங்க போல, அந்த அளவுக்கு வெறியா இருக்காங்க எல்லாரும். இதுக்கு முக்கியமான காரணம் வந்து கண்டிப்பா தமிழ் சினிமா தான். தமிழ் சினிமா என்ன பண்ணுச்சுன்னா, பெண்கள் அப்படின்னா அவங்கள வந்து அவங்க உடம்ப காட்டுறது, பெண்களா அவங்க வந்து ஆடை இல்லாமல் ஆடணும், அவங்களை கொண்டு போய் ஜூம் பண்ணி காட்டு அவங்க உடம்ப. இப்ப நடிகர் அப்படின்னா அவருக்கு நடிக்கவே தெரியலனா கூட அழகா இருந்தா போதும். தமிழ் சினிமா வந்து நான் எப்படி பாக்குறேன்னா அது ஒரு சாஃப்ட் போன். இப்ப எப்படி பிட்டு படத்துல வந்து ஒண்ணுமே இல்லாம நடிப்பாங்க, இதுல வந்து அரைக்குறையா நடிப்பாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி அந்த போன்ல இருக்கிற எல்லா ஆஸ்பெக்டும் தமிழ் சினிமாவில் உண்டு. ஆபாச படம் பாக்குற அந்த வெப்சைட்லாம் நம்ம பிளாக் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா சினிமாவை வந்து ஃபேமிலியா போய் தியேட்டர்ல பார்ப்பாங்க எல்லாரும். அங்க என்ன பண்றாங்க, காவாலயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சினிமா மோகத்துல வந்து இந்த ஆட்கள் இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி டிக்டாக்ல பண்ணிட்டு இருக்கிற ஆட்கள், இன்ஸ்டால பண்ற ஆட்கள், இந்த ஆட்களை தான் பின்பற்றுறாங்க இன்னைக்கு இருக்கிற பெண்கள் எல்லாருமே. இந்த மாதிரி ஒருத்தன் ஸ்லோ மோஷன்ல அவன் நெஞ்ச காட்டி ஆடிக்கிட்டு இருக்கான். இதை பாக்குறது ஒண்ணுதான், விட்டு படம் பாக்குறது ஒண்ணுதான். சோ இதுக்கு யார் காரணம் அப்படின்னா கண்டிப்பா நான் அந்த பெண்களை பத்தி நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அந்த வயசுல அப்படிதான் இருப்பாங்க, அவங்களுக்கு இன்னும் மெச்சூரிட்டி ஆகல. இதே மோகம் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு கண்டிப்பா இருக்காது. அவங்க மேரேஜ் ஆயிரும், குழந்தை பிறந்துரும், அதுக்கப்புறம் ஃபேமிலி அப்படின்னு போயிடுவாங்க. அப்போ இதுல மெயின் கல்பிரிட் யாரு, முக்கிய குற்றவாளி யாருன்னா அந்த காலேஜ் தான். காலேஜ்ல வேலை பார்க்குற அந்த ப்ரொஃபசர்ஸ், அந்த கல்லூரி மேனேஜ்மெண்ட். காலேஜ்ன்றது படிக்கிற இடம். படிக்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அறிவை வளர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அடுத்து வாழ்க்கையில் நம்ம முன்னேறதுக்கு என்ன பண்ணணும், இதுதானே யோசிக்கணும். ஆனால் இப்படி அவங்கள எதுவுமே யோசிக்க விடாம அவங்கள மக்கு மாதிரி ஆக்கி வச்சு எவனோ ரோட்ல உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான், சினிமா பாட்டுக்கு வாய் அசிச்சுக்கிட்டு இருக்கான், அவனை கூட்டு வந்து சீஃப் கெஸ்டா உட்கார வச்சு படிப்பை அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க இவங்க. இன்னைக்கு நம்ம வளர்த்து விட்டுக்கிற ஆம்பளை பையங்களை பார்த்தீங்கன்னா அவன் வந்து நடிகர்கள் பின்னால போயிட்டு இருக்கான். பெண்கள் வந்து நம்ம எப்படி வளர்த்து விட்டுருக்கோம் அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல எவனாவது ஆடிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க முன்னால போறாங்க. ஆக மொத்தம் நம்ம இப்போ உருவாக்கி விட்டது ஒரு மாப், ஒரு கல்ட். இப்போ இந்த மாதிரி ஒருத்தரை வந்து வெறித்தனமா ஃபாலோ பண்ற ஒருத்தனுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி சாரு நிவேதிதா அப்படின்ற ஒரு தமிழ் எழுத்தாளர் அவர் பேசியிருப்பாரு. வெறும் அஜித் ரசிகர்களும் இன்னொரு நடிகர் இருக்காரு, விஜய் ரசிகர்களுமா நிறைஞ்சிருக்கிற ஒரு மாப். அதை வலியுறுத்தி நான் சொல்ல விரும்புறேன். மாப், கும்பல்.
இந்த சமூகத்தை நான் வெறுக்கிறேன். நான் அவர்கள் எல்லாம் வெறும் ரசிகர் கூட்ட மாபா பாக்குறேன்னா அது ஒரு பாசிஸ்ட் கும்பல். ஏன் சொல்றேன்னா, நாளைக்கே ஒரு மத கலவரம் வந்துச்சுன்னா இவங்கெல்லாம் கர்ப்பிணிகளின் வயிற்றில் இருக்கிற சிசுவை அறுத்து எரிப்பார்கள்னு நான் நினைக்கிறேன். ஐ மே பி ராங். ஆனா எனக்கு கிடைச்ச எவிடன்ஸ்லாம் அப்படிதான் இருந்திருக்கு. இவர் சொல்றது வந்து ஒரு எக்ஸாஜரேட் பண்ணி பேசுற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஆனா உண்மை என்னன்னா, அவங்க வாழ்க்கையில முக்கியமா நினைக்கிற அவருடைய கதாநாயகன் இருக்காங்க இல்லையா, இந்த மணி அப்படின்ற இந்த நபர், இவரை போய் நீங்க ஒரு சின்ன ஒரு கமெண்ட்ல போய் நீங்க அவர் திட்டுங்களேன், மணி ஒரு முட்டாள்னு நீங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்களேன், உங்களுக்கு கீழே வந்து விழுகிற வசவுகள்லாம் ரொம்ப மோசமா இருக்கும், ரொம்ப வக்கரமா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வெறித்தனமா மாறி இருக்கிற ஒரு கும்பல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள வச்சு நீங்க ஒரு கொலையே பண்ணலாம். ஜோனத்தன் ஹெய்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபசர் இருக்காரு. அவர் ஒரு சைக்காலஜிஸ்ட். அவர் வந்து தி ஆங்ஷியஸ் ஜெனரேஷன் அப்படின்ற பேர்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புக் வந்து நம்ம ஊருக்கு இன்னும் வரல, ஆனா அடுத்த மாசம் வந்துரும். அந்த புக்கை ப்ரமோட் பண்ற ஒரு வீடியோல அவர் என்ன பேசியிருப்பாருன்னா, இப்போ உங்களுக்கு வந்து 13 இல்ல 14 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணோட பெட்ரூம்ல ஒரு விண்டோ இருக்கு. அந்த ஜன்னல் வழியாக யாரு வேணா ஏறி வந்து அந்த பொண்ணு கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி இருந்தா நீங்க அதை ஒத்துப்பீங்களான்னு அவர் கேட்கிறாரு. அது எவனே தெரியாது. ஆனா அவன் வந்து அந்த விண்டோ வழியா மேல ஏறி வந்து உங்க பொண்ணு கிட்ட பேசுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு அப்படின்னா நீங்க பெத்தவங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அவர் கேக்குறாரு. Suppose when your daughter is 11, 12, 13, we'll put a special window on her bedroom and strange men can come and they can talk to her through the window. They can look at her through the window. How about that? Would you do that? Like, no, of course you wouldn't do that. But that's kind of what we're doing. And strangers can have access to our children once they get a social media account, and they can try to convince them to meet up in the real world. They can try to sell them things, all kinds of stuff like that. நம்ம யாருமே வந்து ஒத்துக்க மாட்டோம். அப்படிதான் நான் யாரா நீ இந்நேரம் வந்து என் பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்க நம்ம கேட்போம். ஆனா அதே பொண்ணு போனை வச்சுக்கிட்டு நைட்டு 10 மணிக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தங்கிட்ட பேசிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம அதை வந்து ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம விட்டுறோம். அங்க உள்ள வர்றவன் யாருன்னு நமக்கு தெரியாது பேரண்ட்ஸ்க்கு. ஸோ இவர் என்ன சொல்றாரு, நம்ம வந்து சோஷியல் மீடியா மேல நம்ம இன்னும் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இருப்பாங்கல்ல, எவனே தெரியாது, அவங்ககிட்ட வந்து நம்ம குழந்தைங்க கமெண்ட் பண்றாங்கன்னா நம்ம அதை கவனிக்கணும்னு அவர் சொல்றாரு. இப்போ இந்த கேஸுக்கு வந்தீங்கன்னு வைங்களேன், அந்த பெண்கள்லாம் அவனை வந்து அப்படியே உருகுறாங்க, அவனுக்கு ஹார்ட் போடுறாங்க. அவன் என்ன பண்றான், தங்கமே அப்படின்னு சொல்றான். ஸோ சோஷியல் மீடியான்றது ரொம்ப ரொம்ப மோசமானது. எவனே தெரியாது, அவன்லாம் வந்து உங்க பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கான், விண்டோ வழியா ஏறி வந்து பேசினா தப்புன்னு சொல்றீங்க. ஆனா அதே ஒருத்தன் போன்ல விடிய பேசிட்டு இருக்கான், அதை நம்ம வந்து ஏத்துக்கிறோம். அப்படி ரீல்ஸ் பார்த்துட்டு அவனுக்கு வந்து கமெண்ட் போடுறாங்க, அவன் வந்து தங்கமேன்றான், செல்லமேன்றான். இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட வந்து குழந்தைகளை நம்ம ரொம்ப க்ளோஸா பழக விடுறோம், அது தப்பு அப்படின்னு அவர் சொன்னாரு. இந்த மாதிரி எவனே தெரியாத ஒருத்தன் நம்ம குழந்தைகளுடைய போனுக்குள்ள புகுந்து வந்து ஈஸியா அவங்கள ஆக்சஸ் பண்றான், அதை வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னு அவர் சொன்னாரு. இதுல அவர் என்ன சொல்றாருன்னா, அதிகமா பாதிக்கப்படுறது யாருன்னா பெண்கள் தான். ஏன்னா அவங்க வந்து எமோஷனல் டைப், ரொம்ப ஈஸியா அவங்க வந்து மேனிபுலேட் பண்ணிடலாம். அதை பயன்படுத்திக்கிட்டு தான் இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா விண்டோ வழியா ஏறி வராங்க உங்க வீட்டுக்குள்ள. கடைசியா ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடலாம். இது வந்து எனக்கு நடந்த உண்மை சம்பவம். என்னன்னா, போன ஜனவரி மாசம் வந்து நான் ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன். ஒரு ஸ்கூல்ல வந்து ஆனுவல் டே நடந்துச்சு. அந்த ஆனுவல் டேக்கு நான் போயிருந்தேன். அந்த ஸ்கூல் வந்து ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல். சென்னையில் அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் இருக்கு, ரொம்ப பெரிய ஸ்கூல், ஃபீஸும் ரொம்ப அதிகம். இப்போ நீங்க இந்த ஸ்கூலுக்கு போனீங்கன்னா உங்ககிட்ட இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சஃபிஸ்டிகேட்டடா ரொம்ப வளர்ந்துருக்கிற படிச்சவங்க இருக்கிற ஒரு ஸ்கூல். அந்த ஸ்கூலோட ஆனுவல் டேல ஒரு 50 சின்ன பொண்ணுங்களை வந்து ஒரு ஸ்டேஜில் ஏற்றி விட்டு அவங்கள ஒரு கொயர் மாதிரி நிக்க வச்சு ஒரு பாட்டு பாட வச்சாங்க. என்ன பாட்டு தெரியுமா? மெமரிஸ் அப்படின்னு சொல்ற ஒரு ஃபேமஸான ஒரு பாட்டு. கண்டிப்பா எல்லாரும் கேட்டிருப்பீங்க. மரூன் 5 எழுதி பாடின பாட்டு அது. Cheers to the wish you were here but you're not, 'cause the drinks bring back all the memories of everything we've been through. Toast to the ones here today. Toast to the ones that we lost on the way, 'cause the drinks bring back all the. அந்த பாட்டை வந்து அந்த சின்ன குழந்தைங்க வந்து பாடிக்கிட்டு இருந்தாங்க. உடனே அங்க இருந்த பெத்தவங்கலாம் வந்து நினைச்சிருப்பாங்க, என் புள்ள எவ்வளவு அழகா இங்கிலீஷ் பாட்டு பாடுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாட்டு வந்து கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா எத்தனை பேர் அந்த சாங்கோட லிரிக்ஸை கேட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அதுல தான் பிரச்சனையே. அந்த ராகம் கூட இன்னொரு சாங்ல இருந்து ஆட்டையை போட்டது தான். அது வந்து ஒரிஜினல் சாங்லாம் கிடையாது, பட் நல்லா இருக்கும், நல்ல பாட்டு தான் அது. மெமரிஸ்ன்ற அந்த டைட்டில் அவர் என்ன பாடுறாரு அப்படின்னா, அவர் இழந்து போன ஒரு உறவு, நீங்களாம் என் கூட இருந்தீங்க இப்போ இல்ல அப்படின்ற மாதிரி நினைச்சு ஃபீல் பண்ணி பாடுற ஒரு பாட்டு அது. அந்த பாடல் வரிகள் எப்படி போகும்னா, நீ என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ என் கூட இல்ல, நம்மளோட கடந்த கால அனுபவங்கள், நம்ம இருந்த உறவு எல்லாமே எனக்கு திருப்பி ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரி அந்த வரிகள் வரும். ஆனா அவருக்கு எப்போ ஞாபகம் வருதுன்னா, அவர் வந்து பார்ல உட்காந்து குடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து குடிக்கும் போது இந்த பழைய நினைவுகள் எல்லாம் அவருக்கு வருது. ஒரு குடிகாரன் பார்ல உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான். குடிக்கிறப்போ அவனுக்கு வந்து கடந்த கால உறவு, யாரு கூட எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தான்ற மாதிரி மெமரிஸ்லாம் அவனுக்கு திருப்பி வருது. Cheers to the wish you were here but you're not, 'cause the drinks bring back all the memories of everything we've been through. Toast to the ones here today.
Toast to the ones that we love. ஒருத்தன் சரக்கு அடிச்சுட்டு உட்காந்துருப்பான், அவனை போய் நீங்க பேச்சு கொடுங்களேன், அவனுக்கு எல்லா பழைய மெமரிஸும் வரும், அவனுக்கு பழைய ஞாபகங்கள் வரும், பழைய காதலி ஞாபகம் வரும், பழைய ரிலேஷன்ஷிப்போட ஞாபகங்கள் எல்லாம் வரும் அவனுக்கு. அதே மாதிரி ஒருத்தன் பார்ல உட்காந்து நல்லா குடிச்சிட்டு எனக்கு வந்து பழைய ஞாபகங்கள்லாம் வருது, நம்ம எப்படி ஒன்னா இருந்தோன்ற மாதிரி எனக்கு ஞாபகங்கள்லாம் வருதுன்ற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க அந்த பாட்டுல. ஒரு குடியாரன் நல்லா குடிச்சிட்டு அவன் கடந்த கால வாழ்க்கையை பத்தி நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணி அழுகுற பாட்டு தான் இந்த பாட்டு. இப்போ நீயும் நானும் வாழ்க்கை முழுக்க நம்ம ஒன்னா சேர்ந்து வாழலாம் நம்ம நினைச்சோம், ஆனா நம்மளால வாழ முடியல, நீ என்ன விட்டு பிரிஞ்சு போயிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு குடிகாரன் புலம்புறான். ஒரு சில பேருக்கு வந்து போதை போட்டதான் வந்து பாசம் வரும், போதை போட்டதான் வந்து அன்பு வரும், போதை போட்டதான் வந்து அவர்களுக்கு பழைய மெமரிஸ் எல்லாம் வரும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு குடிகாரன் ஆகி உட்காந்து புலம்புறது தான் இந்த பாட்டு. இந்த பாட்டை வந்து குழந்தைங்க வாயால பாட வைக்கிறாங்க ஒரு ஸ்கூல் ஆனுவல் டேல. அங்க உள்ள வாத்தியாருக்கெல்லாம் இந்த பாட்டுக்கு அர்த்தம் தெரியுமா, இல்ல அர்த்தம் தெரிஞ்சும் அவங்க அப்படித்தான் விட்டுறாங்களா பசங்களை, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்க ஸ்கூல்ல உட்காந்துக்கிட்டு. பாட்டு சொல்லித்தரவன் எந்த மாதிரி ஆளா இருந்தானா இந்த மாதிரி ஒரு குடிகார பாட்டை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க குழந்தைங்களுக்கு. வாயை திறந்தாலே தசு புசுன்னு இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. ஆனா இந்த லிரிக்ஸ் எல்லாம் படிச்சாங்களா, இந்த மாதிரி பாட்டை நம்ம பாட வைக்கிறோமே நமக்கு ஏதாவது அறிவு இருக்குமா, ஒண்ணுமே கிடையாது. ஆனா பெத்தவங்களுக்கு வந்து என் பொண்ணு இங்கிலீஷ்ல பாட்டு பாடுதுன்னு ரொம்ப பெருமை வேற. உன் பொண்ணு என்ன பாடுதுன்னா குடிகாரனை பத்தி பாடிக்கிட்டு இருக்கு, சரக்கு அடிச்சுட்டு உட்காந்துருக்கான், அவனுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது, அந்த ஞாபகத்தை பத்தி அவன் புலம்புறான், அந்த புலம்புல பாட்டா எழுதி வச்சிருக்கான், அதை குழந்தைங்க பாடுறாங்க. இது வந்து ஸ்கூல் லெவல்ல இருந்து மாற்ற வேண்டிய ஒரு விஷயம். ஸ்கூல்லையும் சரி காலேஜ் சரி எல்லா இடத்துலயும் கல்வி கூடங்கள் எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி விளங்காத விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. சினிமா மோகம் அதிகரிச்சிருச்சு. நம்ம குழந்தைகளுக்கு வந்து நம்ம என்ன பாடத்தை கத்துக் கொடுக்குறோம்னு நமக்கு தெரியல. அடல்ட் கண்டென்ட் வந்து குழந்தைங்களுக்கு தேவையில்லை. அதை வந்து நம்ம வந்து அடல்ட் ஆனதுக்கு எப்படியா போய்க்கோ, ஆனா குழந்தைகளுக்கு வந்து இந்த விஷயத்தை நம்ம காட்டுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸ்கூல்ல காலேஜ்ல இந்த மாதிரி படிக்கிற இடங்கள்ல நம்ம வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா கலை அப்படின்ற பேர்ல இந்த மாதிரி சினிமா பாட்டுக்கு ஆட விடுறது, போதையில வளர்ற பாட்டை வந்து பாட வைக்கிறது, அடுத்து வந்து ஷர்ட்டே போடாம ஆடிக்கிட்டு இருப்பான் அவனை கூட்டி வச்சு சீஃப் கெஸ்டா வைக்கிறது. இது கண்டிப்பா மாறணும். இப்ப பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா, நீ எல்லாம் படிச்சுட்டு தான் வந்தியா, படிச்சுட்டு வந்தா ஸ்கூல் நடத்துறியா, இல்ல என்ன பண்றேன்னு போய் கேளுங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால மாரிதாஸ் அண்ணன் ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அந்த வீடியோல உங்க பையன் வந்து சினிமா ஆக்டருடைய கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணிட்டு தெரிஞ்சான் அப்படின்னா அந்த மாதிரி பிள்ளையை பெற்ற பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா அவன் சட்டையை பிடிச்சி ஒரு 4 அப்ப அவனை அப்புங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சினிமா திரையரங்குகள் முன்னாடி பாலாபிஷேகம் ஊத்துறது, கட் அவுட் முன்னுக்கு ஆடுறது, இந்த மாதிரி பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் இருக்கீங்களா, நான் உங்களுக்கு ஒண்ணே சொல்லிக்கிறேன், அந்த பிள்ளைகளை சட்டையை பிடிச்சி 4 அப்ப அப்புங்க, சரியா அடிச்சு வளர்க்க 4 ஆறு கொடுத்தீங்கன்னா எப்படி ஆடுவாங்க. அதை தான் நானும் சொல்றேன். இந்த மாதிரி பொண்ணுங்களை பெற்றவங்க இந்த மாதிரி எவனே தெரியாத ஒருத்தனுக்காக வந்து அப்படியே பைத்திய மாதிரி பண்றாங்க இல்லையா, இந்த பெண்களை பெற்றவங்க சட்டையை பிடிச்சி 4 அப்ப அப்புங்கன்னு நான் சொல்றேன். தப்பே கிடையாது. 4 அப்ப அப்புங்க நல்லா மண்டையிலே போடுங்க. அப்பதான் அந்த மண்டை கோளாறுலாம் கொஞ்சம் நல்லா சரியாகும்.